அந்த எண்ட் 17-18 வந்து நான் இதய கோயில் பாட்டு ரெக்கார்ட் பிளேயரில் கேட்டுட்ருக்கேன். இதய கோயில் பாட்டு அது கேட்டுட்டு இருக்கும்போது பயங்கரமாக அப்படி உருகி கேட்டுட்ருக்கேன். பாட்டு பாடிட்டுருக்கு. அந்த இதயம் ஒரு கோயில் பாட்டு வந்து போயிட்டுருக்கு. அதில் அந்த பாட்டுக்கு ரசிக்காத மயங்காதவங்க இருக்க முடியாது. நான் கேட்டுட்ருக்கோம். அப்போ ஒரு வரி வந்து நம்ம என்னை மீறி ஒரு உண்மைதானா இந்த வரி தான் கேட்டோமாங்கிற மாதிரி ஒரு வரி என்னென்னா, உயிரை உருக்கி பாடும்போது எதுவும் பாடலேன்னு ஒரு வரி. உயிரை உருக்கி பாடும்போது எதுவும் பாடலேன்னு ஒரு வரி. எனக்கு என்ன ஆச்சுன்னா, இப்படி ஒரு வரியாக இருக்கே, அருமையான வரியாக இருக்கே ஒன்று. ரெண்டாவது, ராஜா சார் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாரா இதை வேற ஒருத்தர் எழுதியிருந்தா? புரியுதுங்களா? நான் வந்து இசையை கற்றுக்கிட்டா பாடலா, இசையை இப்படித்தான் அத்தாரிட்டி அவர்கிட்ட போய் ஒரு கவிஞர் போய் அப்படி தில்லு யாருக்கு? எனக்கு இசை தெரியுதோ தெரியலையோ, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, எனக்கு இசை தெரியுதோ தெரியலையோ, இது பண்ணது உயிரை உருக்குனா எதுவுமே பாட்டுதான்ப்பா அப்படிங்கிற கட்ஸாக சொல்கிறது. கட்ஸ் எவனுக்கு வந்து சின்ன கப்பக்கன்னு ஓடி போய் அந்த ரெக்கார்ட் பேர் எடுத்து யாரா அந்த பாட்டு எழுதுனான்னு பார்த்தா, இசை இளையராஜா, பாடியவர் இளையராஜா, எழுதியவர் இளையராஜான்னு போட்டிருக்கு. எனக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. அதாவது மியூசிக் தெரிஞ்ச ஒரு மனுஷன் சொல்கிறாரு, மியூசிக் தெரியும்னு அவசியம் இல்லைப்பா, உயிரை உருக்கி பாடுறியா அது பாட்டு தான் சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய டேக்அவே இல்லை இருக்குது. நான் இது ஒரு கேட் வச்சு மூடலை, இதுதான் இசை அப்படின்றதே நான் சொல்லலை. பி தேர், உன்னை சோலை கனெக்ட் பண்ணு, நீ அந்த ஐக்கியமாய் ஒன்று பண்ணு, அது ஒரு கிரியேஷன் தான் இருக்கு இல்லையா?